எங்கேயாவது ஆம்பளையில பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பெண்களுக்கு தான் 1000 சொல்லுவாங்க. பெண்ணை நம்பாது, பெண்ணை நம்பியவன் கண்களை இழந்தது போல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இங்க பாருமா, மறுபடியும் சொல்றேன், நீங்க கோவப்படுறதுல நியாயமான விஷயம் தான். பொம்பளை பிள்ளை நான் இடிச்சிருக்க கூடாது. சரி, தெரியாம என் கிரகம் வச்சிரு தெரியாம இடிச்சுட்டேன். என்னது கிரகமா? தெரியாம எனக்கு என்னமோ தெரியல, கிரகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கிரகம் சரியில்லையா? உன்னையாச்சும் இவர் இடிச்சிருக்கா, அப்படியே சந்தோஷப்படுங்க. இத பெருமை படணும். அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவிய கட்டி பிடிச்சு உருண்டுட்டேன். நீயா? ஆமா. பொம்பளையில ரெண்டாலும் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல போல. அதுதான் பொம்பளை பார்த்தா இப்படி இடிக்கவும் துடிக்கவும் அலையிறீங்க. பொம்பளைய பத்தி தரக்குறவா மறுபடியும் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். ஆவுனா ஆம்பளையில பூரா பொம்பளை பின்னாலேயே சுத்துறீங்க. ஆம்பளையில குறை சொல்லாம உங்களால இருக்கவே முடியாதா? பொம்பளை பின்னாடி ஆம்பளை சுத்துறான்னு தான் சொல்லுவாங்க. உங்க உழைப்ப நீங்க பார்த்தா எங்க உழைப்ப நான் பாப்பேன். என் பொழப்ப நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். உன் பொழப்பா இது பொம்பளையில அடிக்கிற பொழப்பா ஒரு பொழப்பா? இல்ல, நான் எதுவும் பேசப்படாது, ரொம்ப மரியாதையா தான் பேசி போகணும்னு பார்த்தேன். நீ ஆவுனா ஆம்பளையால் பூரா பொம்பளை பின்னால சுத்துறாங்க நீ தான் சொல்ற. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா. என்ன உண்மை? எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஆமா, எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களானே. பேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லா வலைதளங்களும் வச்சிருப்பீங்கல்ல. சரி, அந்த செல்லுல ஒரு விளம்பரம் வரும் பாத்திருக்கீங்களா? பேஸ்புக்க நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்களேன், ஒரு ஆப் வரும் தெரியுமா? ராத்திரி 12 மணி ஆச்சு, இன்னும் நீ தூங்கவே இல்லையா? இப்ப கூட கேட்டேன். கிளம்பிருச்சா உனக்கு? ஆமாங்க. ஒரு ரூபா தான் போட்டுட்டு எவ்வளவு நேரம்னாலும் பேசு அப்படின்னு சொல்லி பொம்பளை சொல்றாளா? ஆம்பளைய நாங்க சொல்றோம்மா. பொம்பளை ஊசி பேத்தி விடுறது நீங்க, இதுல சொல்றது ஆம்பளை பூரா எங்க பின்னாடியே சுத்துறீங்க. இங்க பாரியா, அப்படி சொல்லாத. பொம்பளை இல்லாத பேசுறதோட விடுறான். ஆம்பளைய செல்ல வச்சுக்கிட்டு நடு சாமத்துல சீத்து கருவால மரத்து கடையில உனக்குலாம் என்ன வேலை? என்னது உனக்குலாம் என்ன? கருவா மரத்து கருவால மரம் அங்கதான் மாடு மேய்க்கிறேன். அங்க மாடு மேய்க்கிறியா? கருவால வச்சுட்டு மாடு மேய்க்கிறீங்களா இல்ல என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க தான் கண்ட பார்க்காதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கருவேல மரத்துக்கு கிட்ட நாங்க உட்கார்ந்து இருக்கத நீ எதுக்கு அங்க பாக்குற? நான் ஆடு மாடு மேய்க்க போனேன் பார்த்தேன். ஆடு மாடு மேய்க்கும் போது பாத்திருக்கீங்க? நாங்கெல்லாம் பாவமா உண்மையில சொல்றேன். என்ன சொல்ற? இந்த உலகத்துல ரொம்ப ஏமாந்த ஜென்மங்கள் யார் தெரியுமா? யாரு? ஆம்பளை மட்டும்தான். மறுபடியும் ஏன் முன்னாடி சொல்லாத, ஏமாந்து நிக்கிறதே பொம்பளை மட்டும்தான்.